Now we are discussing this last chapter for materials, metals and non-metals alloys பார்க்க போகிறோம். So up to this we are discussing metals and non-metals, but in this case so we are discussing this alloys meanings என்ன செஞ்சுருக்கோம், metals இருக்கும் non-metals இருக்கும். ஓகேயா, மெட்டல்ஸ்னாலே ஆயிருக்கலாம், நான் மெட்டல்ஸ்னாலே ஆயிருக்கலாம், இல்லை ரெண்டும் கலந்து ஆயிருக்கலாம். இப்படி ஆயிருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா alloys means obtained by mixing two or more metals or a metal and a non-metal. So non-metals சொல்லலாம். For example, brass is an alloy. என்ன சொல்லுவாங்க, பித்தளை பாத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, brass. ஓகே, ஸோ ஜென்ரலி ப்ரொடியூஸ்ட் பை ஹீட்டிங். 80% வரைக்கும் என்ன செய்யணும், ஹீட் பண்ணோம் அப்படின்னா பாதி என்ன இருக்கும், காப்பர் மெட்டல் இருக்கும். ஓகே, பாதி என்ன செஞ்சுருக்கோம், துட்டுப்பானை இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, பாதி என்ன இருக்கும், காப்பர் மெட்டல் இருக்கும். 20% என்ன இருக்குன்னா ஜிங்க் மெட்டல் இருக்கும். 20% என்ன இருக்கும், ஜிங்க் மெட்டல் இருக்கும். அப்போ என்னது, நான் மெட்டலும் மெட்டல்ஸும் சேர்ந்துருக்கும். ஸோ இன் சம் அதர் காமன் அலாய்ஸ் ஸ்டீலு, ஓகே, ஸ்டீலு, ப்ரோன்ஸ் அண்ட் டுனாலியம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம பாத்திர கடையில் போய் கேட்டோம் அப்படின்னா டுனாலியம் வேணுமாப்பா அப்படிம்பாங்க. டுனாலியம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, ஸோ இட்ஸ் அ டைப் ஆஃப் யூட்டில்ஸ், அது ஒரு வெசல்ஸு. ஸோ ஈஸியாக ஹீட்டாகவும் எல்லாமே செய்யும். ஓகே, ஸோ சிம்பிளியஸ்ட் ஃபார்ம் ப்ரான்ஸ் இஸ் அன் அலாய் ஆஃப் காப்பர் அண்ட் டின். பிரான்ஸ் அப்படிங்கிறது என்னது, காப்பர் அண்டு டின். ஓகே, இட் இஸ் a simplest form alloy of copper and tin அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. So mixing two or more metals can improve this physical properties of metals. என்ன செய்யும், 2-3 metals எல்லாமே சேர்ந்து இம்ப்ரூவ் பண்ண அவங்களோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு தெரியும் இல்லையா. சொனரசன்ஸு, ஹை மெல்டிங் பாயிண்ட்டு, பாயிலிங் பாயிண்ட்டு, ஹார்டனு, ஸ்ட்ராங்கரு, டெக்டைலிட்டி எல்லாத்தையுமே என்ன செய்யும், இம்ப்ரூவ் பண்ணும். லோயர் மெல்டிங் பாயிண்ட்ஸாக இருந்தால் கூட இட் வில் பி இம்ப்ரூவ்ட். ஸோ அண்ட் அலாய் கேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டைப்பிக்கல் மெட்டல். மேக்ஸிமம் என்ன செஞ்சுருக்கோம், அலாய் டைப்பிக்கல் மெட்டல் மாதிரியே தான் இருக்கும், பட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சம்திங் இட்ஸ் டிஃப்ரெண்ட். அதோட டிஃப்ரெண்ட் மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னது, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், சொனரசன்ஸ் பார்த்தோம், ஹை மெல்டிங் பாயிண்ட் பார்த்தோம், டக்டிலிட்டி பார்த்தோம், அப்படி தானே. ஸோ இதெல்லாம் பார்த்தோமா இல்லையா, டென்சில் ஸ்ட்ரென்த்து பார்த்தோம். இதெல்லாம் என்ன செஞ்சுருக்கோம்னா சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விச் இஸ் அலாய் ஆஃப் அயன். ஓகே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தெரியும் இல்லையா, கேட்டு பாருங்கள், உங்கள் வீட்டில் தெரியும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது என்னதுன்னா இட் இஸ் அட் அயன் பட் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் அயன் மெட்டல்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இஸ் ஹைலி மெலபிள், ஸ்ட்ராங், ரஸ்ட் ப்ரூஃப், ஈஸியாக என்ன செய்யாது, துருப்பிடிக்காது. இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை தி சென்டைன் அமௌண்ட் ஆஃப் நிக்கல் அண்ட் மெட்டல், குரோமியம் மெட்டல், ஓகே, அண்ட் கார்பன் வித் அயன்லாம் சேர்ந்து இருக்கும். ஸோ நவ் வி ஆர் டிஸ்கஸிங் தஸ் some alloys and their properties and use. First one is duralium. ஸோ அப்படிங்கிறது என்னென்னா அலுமினியமும் காப்பரும் சேர்ந்துருக்கும். சம் ட்ரேசஸ் ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் மேங்கனீஸ் சேர்ந்துருக்கும். ஸோ வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும். கொரசன் ரெசிஸ்டன்ஸ், ஈஸியாக என்ன செய்யாது, அலுமினியம் பாத்திரம்லாம் என்ன செய்ய, வேறு ஏதாவது போட்டு வச்சோன்னா ஈஸியாக என்ன செஞ்சிடும், அரிக்கிற தன்மையுடையதாக இருக்கும், ஈஸியாக ஓட்ட விழுதுடும். ஆனால் இது என்ன செய்யாது, டொனாலியம் பாத்திர கடையில் பட்டாலே கேட்டாலே சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் கரஷன் இஸ் ஈஸிலி, ஓகே, லைட் வெயிட், ஈஸியாக இருக்கும், வெயிட்டு கம்மியாக இருக்கும். அப்போ ஈஸியாக என்ன செஞ்சிடும், ஹீட் ஆயிரும். ஏர்க்ராஃப்ட் என்ஜின்ஸு, கார் என்ஜின்ஸு, ப்ரெஷர் குக்கர்ஸ் பார்த்துருக்கீங்களா. இப்போ நம்ம வீட்டில் ப்ரெஷர் குக்கர் அது எல்லாமே என்னது அப்படின்னா டொனாலியம் அந்த அப்படிங்கிற ஒரு அலாயினால தான் ஆகுது. ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியல் கேட்ரன்ஸ், அண்டர்சி வெசல்ஸ், ஷிப்ஸ், கடலில் யூஸ் பண்ணுறாங்களே ஷிப்ஸ், கப்பல், ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மேக் பண்ணுறதுக்கு இதுதான். நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் மெக்னாலியம், அலுமினியம் அண்டு மெக்னீஷியம், வெரி ஹார்ட் இன் ஸ்ட்ரெச்சர், ஓகே, லைட் வெயிட்டாக இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது இதை வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை வச்சு தான் ப்ரிப்பேரே பண்ணுறாங்க. ஓகே, சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் ஸ்டீல், அயன் அண்ட் கார்பன், வெட் இஸ் கால்ட் ஸ்க்ரூஸ். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறாங்களே ஸ்க்ரூ, சின்ன ஆணி மாதிரிலாம் இருக்கும். ரயில்வே லைன்ஸ், அந்த தண்டவாளம் இதெல்லாம் போடுறது, பிரிட்ஜஸ், பில்டிங்ஸ், இதுக்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, மேக்ஸிமம் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஸ்டீல் கம்பெனிலாம் உங்களுக்கு தெரியும், விளம்பரத்துலலாம் பார்த்துருப்போம் நம்ம. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அப்படியே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் அயன், கார்பன், நிக்கல், குரோமியம், ஷைனியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், கொரசன் ரெசிஸ்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னா நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ்னு என்னத்தோம், சின்ன ஆணி அண்டு இதெல்லாம் சொல்லுவாங்களே, யூட்டில்ஸ், பாத்திரம், சர்ஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், சிசேரியன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இது எல்லாமே என்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால தான் பண்ணியிருப்பாங்க. உள்ளே வச்சு தைக்கிறது இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் சச்சஸ் வாசஸ் ஜுவல்லரி அண்ட் லேம்ப்ஸ் இது எல்லாமே மேக்ஸிமம் என்னது அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் தட் bronze. Okay, copper and tin. Okay, so combination of copper and tin, it is a strong low melting point. Coins நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, காயின்ஸ் அது எல்லாமே என்னதான் bronze தான். மெடல்ஸ் நம்ம கொடுப்பாங்க இல்லையா, எது போட்டியிலலாம் போயிட்டு வந்தோம்னா கோல்டு மெடலு, சில்வர் மெடலு, பிரான்ஸ் மெடலு கொடுப்பாங்க. ஓகேயா, தாமிரம் சொல்லுவாங்களப்பா, பிரான்ஸு தாமிரம், ஸ்டாச்சூஸ், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், everything it will be made up of this bronze. Okay. So next we are discussing the lesson is finished. Okay, so first one, the metal is that is a non-magnetic as gold. Okay, so if a substance does not react in dilute acid, it could be sodium. Next, the most abundant non-material with the earth crust is எர்த் கிரஸ்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ப்பா. ஸோ அங்கே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கே. எர்த் கிரஸ்ட்டில் என்ன இருக்கும்? த ஆக்சன் இஸ் த மோஸ்ட் அபாண்டன்ட் நான் மெட்டல்ஸ் வித்தின் த எர்த் கிரஸ்ட். அங்கே என்ன கேட்டிருக்காங்க? நான் மெட்டல்ஸ் அங்கே கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆக்சிஜன். ஓகேப்பா, ஆக்சிஜன் இஸ் த ராங். ஓகே, ஆக்சிஜன். ஸோ நான் மெட்டல் தட் இஸ் ஹைலி லஸ்ட்ரஸ், டைமண்ட். ஸோ வென் அயன் கம்பைன்ஸ் வித் ஆக்சன் இட் ஃபார்ம்ஸ் ரஸ்ட். The ability of metal drawn into wire to measure of this ductility. So next, at room temperature, mercury is a liquid. Bronze is an alloy of copper and tin. So next, metals are generally good conductors of heat and electricity. Is a right or wrong? It is a right answer. ஆன்சர் இஸ் கரெக்ட். சோடியம் கேன் பி ஸ்டோர்ட் அண்டர் வாட்டர். அண்டர் வாட்டரில் எப்போ அதை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க? கிடையாது. பாரஃபின் வாக்ஸில் தான் என்ன செய்வாங்க? ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அயன் கோட்டிங் ப்ரொடெக்ட்ஸ் ஜிங்க். இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். சல்ஃபர் இஸ் எ மெட்டல். ராங், இட் இஸ் அ நான் மெட்டல். மெட்டல் react with oxygen to form metallic oxides. It is a correct. Helium is a noble gas because it is very reactive. So helium is a noble gas, okay, but it is a so அது என்னதுப்பா? helium is a neon because it is do not react with other elements. It is a wrong answer. Okay, it is a wrong answer. Okay, so next one, brass is a metal element. Brass is a metal element அப்போ brass கிடையாது. It is a non metal. So answer is wrong. Steel contain. Steel